ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சின்னதாக ஒரு மார்னிங் vlog தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவாப்பையா கருவாப்பையா நைட்ல இருந்து மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கனால எப்படியும் லீவ் விடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு காலையில் 6:30லேருந்து 7 o'clock வரைக்கும் நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் லீவே விடலை. சரி இதுக்கப்புறம் நம்ம பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி சைட் பை சைடு எல்லா வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டு. கிளைமேட்டுமே சில்லுன்னு இருக்கனால பாப்பாங்களுமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தூங்காம எழுந்துட்டாங்கன்னா என்னால் வேலை செய்யவே முடியாது. வேலை ரொம்ப நேரம் இழுத்து விட்டுருவாங்க. இப்போ நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்றனால அம்மா வீட்டு சைடில் எல்லாருமே நிறைய என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பசங்களையும் வச்சுட்டு நீ எப்படி மேனேஜ் பண்ணுற அப்படின்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு சைடில் எல்லாருக்குமே 2 பசங்க 1 பசங்க அந்த மாதிரி தான். எனக்கு மட்டும்தான் 3 சைல்ட்ஸு. ஃபஸ்ட்டு பையன், அதுக்கப்புறம் 2 ட்வின்ஸ் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு இவங்க பிறக்கும் போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் டெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே எனக்கு சொல்லிட்டாங்க பாப்பா ட்வின் பேபிமா உனக்கு அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நான் என்னோட செக்கப்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். எக்காரணத்து கொண்டும் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகாததுக்கு ரீசன்லாம் ஒன்றும் பெரிய ரீசன் கிடையாது. வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், உனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்ட்டு. அந்த பயத்திலேயே நான் ட்வின் பேபிக்கு அதுவும் இல்லாமல் பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸ்ட்ரீட்டில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதனால நான் சென்ட்ரல் ஜிஹெச்க்கு தான் செக்கப்புக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா தான் பார்த்தாங்க. பேபி வந்து ட்ரிப்ளிகனில் இருக்க கோஷா ஹாஸ்பிட்டலில் பிறந்தாங்க. எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. 11 டேஸ்க்கு அப்புறம் 11 டேஸ் போராட்டத்துக்கு அப்புறம் என்னோட ட்வின் பேபிஸ் பிறந்தாங்க. அது ரொம்பவே பெரிய கதை. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போல்லாம் என்னோட ஷார்ட்ஸுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி என்னோட விலாகுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச நல்ல கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னுட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் எந்த ஒரு கமெண்ட்ஸும் பண்ண மாட்டீங்க. அதுக்கான ரீசன் என்னன்றது தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் எல்லா வீடியோஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டோம், அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சிச்சின்னா என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன்.